இன்றைய பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்களுக்கும் அரசினுடைய கொள்கை முடிவுகளுக்கும் நிறைய கேப் இருக்கிறத பார்க்குறேன். நடைமுறைக்கும் பாலிசி கிரியேட்டரும் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையை பார்க்குறேன். அடிக்கடி எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்கிறோமே தவிர எம்எஸ்எம்இ கிட்ட பேசினதா தெரியல. எம்எஸ்எம்இயை பற்றி பேசுகிறோம், ஆனால் எம்எஸ்எம்இ கிட்ட பேசலை. கேப் நிறைய இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைய பட்ஜெட்டை மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் அலோகேஷனை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு 7.84 லட்சம் கோடி, வேளாண்மை 1.62 லட்சம், கல்வி 1.4 லட்சம். இதில் எங்கே நிற்கிறோம் எம்எஸ்எம்இனா 22,000 கோடி. போன ஆண்டு இதே மாதிரி 22,000 கோடி அலோகேட் பண்ணி ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெக்டட் 11,000 கோடி. அதுக்கு முந்தின ஆண்டு 8,000 கோடி. அப்போ 8,000 கோடி 11,000 கோடி. இப்போ மறுபடியும் அதே தப்பு 24,000 கோடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன அலோகேஷன் இது? நாட்டினுடைய மொத்த ஜிடிபி 4,5 லட்சம் கோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 30% எம்எஸ்எம்இ கொடுக்குது. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு இயக்கம், அவ்வளவு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு துறை, அந்த துறையை பற்றி நம்ம முதுகெலும்புன்னு சொல்கிற ஒரு துறை, அந்த முதுகெலும்பு இன்றைக்கு நலிந்து ஒடிந்து காணப்படுகிற ஒரு சூழல். என்ன தேவை இன்றைக்கு அவர்களுக்குன்றத புரிதலே இல்லை. யூஎஸ் டேரிஃபை பற்றி பேசியிருக்கிறோம். 6 மாதம் ஆயிற்று. என்ன ஒரு நிவாரணம், ஒரு ரிலீஃப் ஃபண்டை இந்த பட்ஜெட்டில் கிரியேட் பண்ணியிருக்கணும். எமர்ஜென்சி ரிலீஃப் ஃபண்டுன்னு கிரியேட் பண்ணுங்க. வாரோ அல்லது ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோ வந்தால், ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா, ஒரு நார்மல் சீரான வாழ்வு பாதிக்கப்படும் தொழில் முனைவர்களுக்குன்னா இந்த ஃபண்டு கை கொடுக்கட்டும்.